உறவுகளுக்கு இனிய வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் பதிவு தான். அவேர்னஸ் பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய அத்தியாவசியமான தேவையில இன்னைக்கு எரிவாயு என்பதும் அத்தியாவசியமான தேவையாயிடுச்சு. இந்த எரிவாயுவ வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க. நம்ம எல்லாருமே அ ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல கட்டணம் இல்லாம அந்த சிலிண்டர் இறக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தாலே அவங்க இறக்கிட்டு என்ன செய்றாங்கன்னா, கட்டணம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. சரி அது கூட நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, சரி ஓகே அவங்க வேலை செய்றவங்க நம்ம அத குடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம பண்றோம். கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணும்போது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, குடுக்க முடியாத சில நபர்கள் விதிமுறைய கேட்டு, "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேள்வி எழுப்புற இருக்கிறாங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துக்கு உள்ள கொண்டு போய் இறக்கி வைக்க முடியாம, கிராமத்துக்கு என்ட்ரன்ஸ்ல இறக்கி வச்சுட்டு நீங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வ நம்ம நம்ம ஆர்.எஸ். மங்கலம் பகுதியில இருக்கக்கூடிய தம்பி சரவணன் ஏற்கனவே இந்த ஒரு பெரிய பிரச்சனைய முன்னெடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஏரியா ஊருக்குள்ளே அந்த சிலிண்டர இறக்கிட்டு போனாங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காம இருந்தோம் அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள்ல பாதிக்கப்படுறதா இருக்கிறோம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மதுரை வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஞானசேகர். அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கேஸ் அடுப்புல இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டர் அந்த அந்த ரெகுலேட்டர்லேருந்து டீப்லேருந்து ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா? அந்த ரெகுலேட்டருக்கும் அந்த டீப்புக்கும் ஏதோ கட்டாயி பிரச்சனையாயி போச்சுன்னு சொல்லி, நேரடியா போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அ ஸ்ரீ காமாட்சி ஹெச்பி கேஸ் ஏஜென்சி அங்க போய் தொடர்பு கொள்றாரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இருக்கு. இங்க போய் நேரடியா போய் தொடர்பு கொள்ளும்போது, "அ வீட்டுக்கு நாங்க வர முடியாது. நீங்க அந்த இத கழட்டி எடுத்துட்டு வாங்க. அந்த ரெகுலேட்டர கழட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டீப்போட கழட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், ஓகே எங்களுக்கு இவ்வளோ கட்டணம் குடுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 450க்கு மேல கட்டணம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அ ரெகுலேட்டர் ஃப்ரீ தான். அந்த டீப்புக்கு மட்டும் தான் அவங்க காசு வாங்கியிருக்கணும். ஆனா ரெகுலேட்டருக்கு சேர்த்து காசு வாங்கிட்டாங்க. ஆனா பில்லு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டியூப்புக்கு மட்டும் தான் பில்லு போட்டிருந்தாங்க. ரூ. 190 பில்லு போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம தம்பி நமக்கு அனுப்பியிருந்தாரு எல்லாம். ரூ. 190க்கு பில்லு போட்டிருந்தாங்க. ஆனா வசூல் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரூ. 450க்கு மேல வசூல் பண்ணிட்டாங்க. "இத ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்டப்போ, "நீ எங்க வேணா போய்க்க. நீ யார்ட்ட வேணா பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி அங்க வேலை செய்றவங்க பேசிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம ஆளு என்ன பொசிஷன்ல போயிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வேலை பார்த்ததோட, சும்மா வேஷ்டி சட்டையோட போயிருக்கிறாப்படி. அழுக்கு ட்ரெஸ்ஸோட போயிருந்தோனே, சரி இவன் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லார்ட்டயும் பேசுவது போல தம்பிகிட்டயும் பேசிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி சும்மா விடுவானா அதோட, அடுத்து வந்தான் அப்படியே கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணான். கிட்டத்தட்ட யார் யாருக்கு மெயில் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பி கேஸ் கஸ்டமர் கேருக்கு அவங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் கமிஷனர் மதுரை டிவிஷனல் அவங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ காமாட்சி ஹெச்பி கேஸ் ஏஜென்சி அவங்க அந்த அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, மெயில் பண்ணியிருக்கான். அந்த 3 பேருக்கும் நடந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத உள்ளீடு செய்து, அதையும் பாயிண்ட் பாயிண்ட்டா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, தம்பி நடந்த விஷயங்கள பாயிண்ட் பாயிண்ட்டா அழகா நீட்டா மெயில்ல டைப் பண்ணி, எல்லாருக்குமே ஒவ்வொரு காப்பியா என்ன செஞ்சுட்டாப்புல, அனுப்பி வச்சுட்டாப்புல. ஏன்னா, அங்க அங்க வேலை பார்த்த நபர் பேசின விதம் அந்த மாதிரி. அதாவது சரி ஓகே நாங்க அத பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இல்ல ரெகுலேட்டர் ஃப்ரீ தான். இந்தா நீங்க கொண்டு போங்க. இதுக்கு மட்டும் தான் நாங்க காசு எடுத்துருக்கோம். உரிய கட்டணத்த மட்டும் குடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. மேபி ஆனா முடிஞ்சா பாரு எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். உனக்கு மட்டும் என்ன தனி ரூலா? அப்படிங்கிற மாரி ரூரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, வீட்டுக்கு இந்த வேலைய பார்த்துட்டா. அங்க ஆல்ரெடி அந்த ஏஜென்சிக்கு போம்போது முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஆளு சாதாரண ஒரு விஷயத்த செய்ய மாட்டாப்டி. எல்லாமே வீடியோ அந்த வீடியோ பதிவோட தான் உள்ள போயிருக்காப்டி ஆளானது. எல்லாமே ஆதாரத்தோட நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆதாரத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு மெயில் பண்ணிட்டாரு. மெயில் பண்ணோனே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா அவங்க வீட்ல இருக்க பெண்மணி கிட்ட என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க பேர்லாம் கம்ப்ளைண்ட் போட்டதுனால, அவங்களுக்கு அங்கே என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த ஏஜென்சிலேருந்து ஃபோன் அடிச்சு, "என்ன அந்த பிரச்சனை? தயவுசெய்து விட்டுருங்க." அவங்க அ நம்ம கேள்வி எப்ப எத்தனை மாசம் வேணாலும் ஆகட்டும் சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே அமௌண்ட் தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே அமௌண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க காசை ஜிபேல பண்றோம்னு சொல்றது கூட பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கையில தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் திருப்ப வீட்ல பணத்தை எடுத்துட்டு போய் குடுத்தேன் சார். எங்களை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா 2 மாசம் தாங்க ஆகுது. அவருக்கு என்ன ரூல்ஸ்ன்னு தெரியாது.
ஓ 2 மாசம் தான் ஆகுதுன்னா, அதனால இந்த மாரி பேசுறதா? அப்படின்னு அவங்களும் விடுற மாரி இல்ல. அவங்களும் பயங்கரமா வந்து பேசிட்டாங்க. கரெக்ட்டா வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனா பேசினோனே, வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீங்க ரெகுலேட்டர கழட்டிட்டு வந்து தப்புல" அப்படின்னு சொல்லி ஓனர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க, "நாங்க நேரடியா வந்து தான் வீட்டுக்கு ஆள் வர சொன்னோம். ஆனா அவங்க தான் கழட்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்ப ஏன் அவங்க கழட்டி எடுக்க சொன்னாங்க? எல்லாத்துக்கும் என்ட்ட எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்னு தம்பி பேசினதுக்கப்புறம், வேற வழியே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து 4 பேரு வந்து நாங்க தெரியாம பேசிட்டோம். மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏஜென்சிலேருந்து பேசி, நான் அவங்க சார்புல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப, நம்ம தம்பி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்படிலாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தவறு பண்ணவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டா தான் நான் விட முடியும். நீங்க அதுக்காக நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? தேவையில்லைன்னு சொன்னோனே, அடுத்து ஃபோன் வச்சா ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு ஆள் வந்து, மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு அந்த பெரியவர் இப்ப கேட்கறதுக்கு முன்னாடி மன்னிப்புலாம் தேவையில்ல. இனிமே இந்த தவறுகள வந்து மத்த மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யாதீங்க. ஆக்சுவலி வந்து இப்ப நான் அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணும் தெரியாத ஒரு பாமரன் நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க பேசுறீங்க. எல்லாரையும் போல. ஒருவேளை இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சதுனால தான் நான் இந்த பிரச்சனைய வந்து பெரிய லெவல்ல நான் எடுத்துட்டு போனேன். இதே சமயத்துல சாமானிய மக்கள் உங்கள்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்க முடியலன்னா, அவங்களுக்கு என்ன வேணா நீங்க பண்ணுவீங்களா? ரூ. 190 நீங்க வந்து பில்ல போட்டுவிட்டு, நீங்க ரூ. 450 நீங்க காசு கேட்கிறீங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய மோசடி. இது எல்லாருக்குமே நீங்க இந்த மாரி வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய போர்ச்சரி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் கூட வந்தவங்கலாம், "தம்பி நீங்க தயவுசெய்து அந்த இத வித்ட்ரா பண்ணுங்க" அப்படின்னவும், "இல்ல மெயில் பண்ணியிருக்கோம். மெயில்ல வந்து நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்களோ, அந்த ஆன்சர் குடுங்க. அதுக்கப்புறம் நாங்க அத என்ன பண்ணணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்." அப்படி சொல்லி தம்பி வந்து இத பண்ணியிருக்காப்புல. இது எதற்காக நான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சமூக நோக்கத்தோட நம்ம செயல்பட நினைச்சோம். இல்ல நம்மளும் பாதிக்கப்படுறோம், இந்த சமூகத்தில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்களேன்னு நினைக்கும்போது, நிச்சயமாக இது போன்ற நீங்கள் வந்து கேள்வி எழுப்பி, அதற்கான அடுத்தடுத்த நகர்வுக்கு நீங்க போகும்போது, என்ன ஆகுதுன்னா, ஒரு புதிய மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க. புதிய மாற்றங்களை நிகழ்த்துகிற நபர்களா நீங்க மாறுவீங்க. ஆகவே வந்து இந்த சம்பவத்தை நடத்தின அன்புக்கினிய தம்பி திரு வாடிப்பட்டி ஞானசேகர் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பா மனமார்ந்த பாராட்டுக்கணும். நீங்களும் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும்னா தாராளமா தெரிவிச்சுக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். அவேர்னஸ் பதிவு தான். நண்பர்கள் எல்லாருக்கும் கடத்துங்க. மீண்டும் நல்லதோடு உங்களை வேறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.